கவனி, ஸ்டேஜஸ், அப்ளிகேஷன் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ல கொஞ்சம் பணம் வாங்கலாம், அடுத்தது அலாட்மெண்ட்ல கொஞ்சம் பணம் வாங்கலாம், அடுத்தது ஃபர்ஸ்ட் கால். இதெல்லாம் கால் மணி. கால் மணி எப்படி செகண்ட் செம் ஃபீஸ், ஃபர்ஸ்ட் செம் ஃபீஸ், தேர்ட் செம் ஃபீஸ்ன்ற மாதிரி. ஸோ யாரெல்லாம் அப்ளிகேஷன்ல அலாட் ஆயிருக்கோ காலேஜ்ல சீட், அவன்கிட்ட தான் நான் என்ன ஃபீஸ் கேட்க முடியும், ஃபர்ஸ்ட் கால். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ எல்லாருக்கும் நீ என்ன பண்ணிடக்கூடாது, ஃபர்ஸ்ட் கால் போட்டக்கூடாது. யாராருக்கெல்லாம் அலாட் ஆயிருக்கோ அவனுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கால், அடுத்தது செகண்ட் கால், அடுத்தது ஃபைனல் ஆர் தேர்ட் கால். சொல்லாம இப்படிதான் பிரிச்சு. ஒரு 10 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோயேன், 1 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா, 2 ரூபா, இல்லைன்னா 3 ரூபா, 3 2 5 வாங்கலாமா? 1 ரூபா அப்ளிகேஷன்ல 2 ரூபா அலாட்மெண்ட்ல வாங்கலாமா? இல்ல 1 ரூபா, 4 ரூபா, 2 2 1 வாங்கலாமா? எப்படி வேணாலும் வாங்கலாம். இதுதான் என்னது, ஸ்டேஜ். இப்போ நீ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்ன பண்ண போறோம், ஜேர்னல் என்ட்ரி போட போறோம். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்ன பண்ண போறோம், ஜேர்னல் என்ட்ரி போட போறோம். என்னென்ன ஸ்டேஜ், அப்ளிகேஷன் ஸ்டேஜ், அலாட்மெண்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், ஃபைனல் கால். ஓகேவா? இது எல்லாமே சேர்த்து இருக்கலாம். காமனா ஒரு பேர் இருக்கு, என்னது, கால் மணி. லைக் எப்படின்னா, இது காலேஜ் அப்ளிகேஷன் ஃபீஸ், இது காலேஜ் அட்மிஷன் ஃபீஸ், இது காலேஜ் செமஸ்டர் ஃபீஸ். செமஸ்டர் 4 செமஸ்டர் இருக்கலாம், 3 செமஸ்டர் இருக்கலாம், 2 செமஸ்டர் இருக்கலாம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்ட் கால்னு கால் மணி இருக்கலாம். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? ஜேர்னல் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நம்ம 12th இந்த ஜேர்னல் என்ட்ரி படிச்சும்போது ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அப்படின்னு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிருப்போம். ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு அப்படின்னு ஜேர்னல் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அப்படின்னு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிருப்போம். கரெக்டா? கரெக்டா? அப்புறம் ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல்னு பிரிப்போம். அப்புறம் இது சம்திங் பண்ணுவோம். கரெக்டா? ஆனா ஷேர் ரெண்டாவது என்ட்ரி போடும்போது, அலாட்மெண்ட்டுக்கு போடும்போது ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல், அடுத்தது பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். நான் சொல்றது புரியலன்னா கவனி. இதுதான் ஷேர் கேபிட்டல். இதுதான் என்னது, ஷேர் கேபிட்டல்ன்ற உண்டியல் மாதிரி. இந்த உண்டியலுக்குள்ள 4 5 ஸ்டேஜ்ல உள்ள வந்து பணம் வரும். எந்தெந்த ஸ்டேஜ்ல, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டேஜ், அடுத்தது அலாட்மெண்ட் ஸ்டேஜ், அடுத்தது ஃபர்ஸ்ட் கால், அடுத்தது செகண்ட் கால், அடுத்தது ஃபைனல் கால். இந்த மாதிரி 5 ஸ்டேஜ்ல உள்ள வந்து பணம் வரும். ஆனா இதுல வர எல்லா பணமும் எந்த அக்கௌண்ட்டுக்கு தான் போகணும், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் போகணும். இதுல எந்த டவுட்டும் இல்லையே, எந்த டவுட்டும் இல்லையே. இந்த டயக்ராம் இங்க வரைஞ்சிச்சுக்கவா. அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், ஃபைனல் கால். அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபைனல் எழுதி வச்சுக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கொஞ்சம் லேட்டர் டேட்ல புரியும். எல்லா ஸ்டேஜ்லயும் அந்த ஸ்டேஜ்ல வாங்கின அமௌண்ட்டை எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடணும். அப்போ அமௌண்ட், அந்த ஸ்டேஜ்ல அமௌண்ட் வாங்குறதுக்கு ஒரு என்ட்ரி. எந்த ஸ்டேஜ்ல, அப்ளிகேஷன் ஸ்டேஜ்ல ஒரு அமௌண்ட் வாங்குவியா, அப்ளிகேஷன் ஸ்டேஜ்ல அமௌண்ட் வாங்குறதுக்கு ஒரு என்ட்ரி, அலாட்மெண்ட் ஸ்டேஜ்ல அமௌண்ட் வாங்குறதுக்கு ஒரு என்ட்ரி, ஃபர்ஸ்ட் கால்ல அமௌண்ட் வாங்குறதுக்கு ஒரு என்ட்ரி, செகண்ட் கால்ல அமௌண்ட் வாங்குறதுக்கு ஒரு என்ட்ரி, தேர்ட் கால்ல அமௌண்ட் வாங்குறதுக்கு ஒரு என்ட்ரி. எல்லா என்ட்ரியும் வாங்குறதுக்கு ஒரு என்ட்ரி. அந்த அமௌண்ட்டுக்கு எங்க உள்ள போடணும், எந்த உண்டியலுக்குள்ள போடணும். அப்போ எல்லாத்தையும் ஷேர் கேபிட்டல்ல போடுறதுக்கு இன்னொரு என்ட்ரி. அப்போ எல்லா ஸ்டேஜ்லயும் என்ன, எத்தனை என்ட்ரி வரும், மினிமம் ஆஃப் 2 என்ட்ரிஸ். மினிமம் ஆஃப் 2 என்ட்ரிஸ். 4 என்ட்ரி கூட பாஸ் பண்ணலாம். ஆனா மினிமம் ஆஃப், ஒன்னு வாங்கறதுக்கு இன்னொன்னு எங்க போடுறதுக்கு, ஷேர் கேபிட்டல்ல போடுறதுக்கு. ஒன்னு வாங்குறதுக்கு இன்னொன்னு. சரி, எதுக்கு வாங்கினா பணம் ஏறுமா ஏறாதா? நான் பணம் வாங்குறேன், கம்பெனி பணம் வாங்குறேன், நான் இண்டிவிஜுவலியா நான் பணம் வாங்குறேன், பேங்க் பேலன்ஸ் ஏறுமா ஏறாதா? அசட் சைட்ல பேங்க் பேலன்ஸ் ஏறுமா ஏறாதா? ஏறும். அப்ப கம்பெனி பணம் வாங்கினாலும் பேங்க் பேலன்ஸ் ஏறுமா ஏறாதா? ஏறும். அப்போ பேங்க் அக்கவுண்ட் டெபிட். கரெக்டா? சார் எதுக்கு சார் பணம் வாங்கிருக்கீங்க, அப்ளிகேஷன் பணம் வாங்கிருக்கேன், அப்ப 2 அப்ளிகேஷன். சார் அலாட்மெண்ட் பணம் வாங்கிருக்கேன், அப்ப பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட். சார் ஃபர்ஸ்ட் காலுக்கு பணம் வாங்கியிருக்கேன், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால். செகண்ட் காலுக்கு பணம் வாங்கியிருக்கேன், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் செகண்ட் கால். சார் தேர்ட் காலுக்கு பணம் வாங்கியிருக்கேன், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஃபைனல் கால். எழுதலாமா? அப்ப எதுக்கு பணம் வாங்கியிருக்கேன், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் பண்ணிருவியா, பேங்க் அக்கவுண்ட் டெபிட் ஃபர்ஸ்ட் கால், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் செகண்ட் கால், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் தேர்ட் கால். சார் அலாட்மெண்ட் வாங்கியிருக்கேன், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு அலாட்மெண்ட். சார் ஏதோ ஒரு பேர் சொல்லியிருக்கான் சார், பேர் எக்ஸ்னு வச்சிருக்கான், அதுக்காக பணம் வாங்கியிருக்கேன். பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு எக்ஸ். எக்ஸ்ங்கிறது பர்சனல் கிடையாது, ஏதோ ஒரு ப்ராசஸ் சொல்லியிருக்கான். எக்ஸ்னு ஒரு ப்ராசஸ். அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்க மாதிரி எக்ஸ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல பணம் வாங்கியிருக்கேன். என்ன ஜேர்னல் பாஸ் பண்ணணும், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு எக்ஸ். இது வாங்குறதுக்கு. இதை எங்க மாத்தணும், ஷேர் கேபிட்டலுக்கு மாத்தணும். எங்க மாத்தணும்? அப்போ ஷேர் கேபிட்டல்ங்கிறது என்ன, லயபிலிட்டி ஏறுமா, லயபிலிட்டி ஏறுனா கிரெடிட்டா, அசட் ஏறுனா டெபிட், அசட் இறங்குனா கிரெடிட். லயபிலிட்டி ஏறுனா கிரெடிட், லயபிலிட்டி இறங்குனா டெபிட். கரெக்டா? பிகாஸ் இது டெபிட் சைடு, இது
கிரெடிட் சைடு. இது ஏறுனா கிரெடிட், இறங்குனா இது ஏறுனுச்சுன்னா டெபிட், இறங்குனுச்சுன்னா கிரெடிட். இப்போ ஷேர் கேபிட்டல்ங்கிறது அசெட்டா லைபிலிட்டியா? லைபிலிட்டி ஏறுனா கிரெடிட்டா டெபிட்டா? இப்போ இதெல்லாம் வந்து உள்ள உள்ளும் போது ஷேர் கேபிட்டல் ஏறுமா இறங்குமா? அப்போ 2 ஷேர் கேபிட்டல், 2 ஷேர் கேபிட்டல், 2 ஷேர் கேபிட்டல், 2 ஷேர் கேபிட்டல், 2 ஷேர் கேபிட்டல் வருமா? சார் எங்க இருந்து 2 ஷேர் கேபிட்டல் வந்திருக்கு? அப்ளிகேஷன்ல இருந்து சார். அப்போ அப்ளிகேஷன் 2 ஷேர் கேபிட்டல். சார் எங்க இருந்து வந்து ரெண்டாவது வாட்டி எங்க இருந்து வந்து விழுவுது? அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல், செகண்ட் கால் டு ஷேர் கேபிட்டல், தேர்ட் கால் டு ஷேர் கேபிட்டல். அப்ப பாருங்க, அப்ளிகேஷன் அடிச்சா பேங்க் டு. ஒரு வீடியோ 15 நிமிஷம் முன்னாடி போ, 10 நிமிஷம் நான் ஒரே ஒரு ஜர்னல் என்ட்ரி தான் சொன்னேன், நெட் என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். இப்ப பாரு, இந்த அலாட்மெண்ட் அடிச்சா பேங்க் டு ஷேர் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் காலிங் அடிச்சா பேங்க் டு ஷேர் கேபிட்டல், செகண்ட் காலிங் அடிச்சா பேங்க் டு ஷேர் கேபிட்டல், தேர்ட் காலிங் அடிச்சா பேங்க் டு. அப்ப நெட்டா என்ன ஜர்னல் என்ட்ரி மட்டும் தான் நிக்கும்? பேங்க் டு ஷேர் கேபிட்டல் தான் நிக்கும். அப்போ இப்ப நான் சொன்னதுல இருந்து நீ ஒண்ணு தெரிஞ்சிட்டு இருப்ப. ஒண்ணு வாங்குறது, இன்னொன்னு போடுறது. வாங்குறது எங்க இருந்து வாங்குவ? எந்தெந்த ஸ்டேஜ்லயே வாங்குவ? கரெக்டா அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்ட் கால், எப்படி வேணா வாங்கலாம். எங்க கொண்டு போட போற? ஷேர் கேபிட்டல் தான் போட போற. வாங்குறதுக்கு 5 ஸ்டேஜுக்கு என்ட்ரி சொல்லு. வாங்குறது என்ன சார்? பணம் வாங்க போறோம். அப்போ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன். அடுத்து இருக்கு, அப்படியே சொல்லு. ஷேர் அலாட்மெண்ட், அப்படியே சொல்லு. பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் செகண்ட் கால், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் தேர்ட் கால், ஃபைனல் கால். இது வாங்குறதுக்கு. உள்ள தள்ளுறதுக்கு எங்க தள்ளுவ? ஷேர் கேபிட்டல் என்ன ஆகும்? ஷேர் கேபிட்டல் என்ன ஆகும்? ஏறும். அப்ப 2 ஷேர் கேபிட்டல். எங்க இருந்து ஏறுது ஷேர் கேபிட்டல்? அப்ளிகேஷன்னால ஷேர் கேபிட்டல் ஏறுது. ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல், ஷேர் ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல், ஷேர் செகண்ட் கால் டு ஷேர் கேபிட்டல், ஷேர் ஃபைனல் கால் டு ஷேர் கேபிட்டல். மேட்ரு இங்கதான். நீ போய் காலேஜ்ல அப்ளிகேஷன் வாங்குவா, இல்ல காலேஜ்காரன் வந்துட்டு அப்ளிகேஷன் வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு காசு வாங்குவாங்க. நம்ம போய் அப்ளிகேஷன் ஆனா செமஸ்டர் ஃபீஸ் அவன் கட்டுன்னு சொல்லுவான், நீனே போய் கட்டிடுவியா? அவன் கட்டுன்னு சொல்லுவான், அப்ளிகேஷன் அவன் வாங்குன்னு சொல்ல மாட்டான். கரெக்டா? நீ போய், அது மேபி இன்விடேஷன் டு ஆஃபரா இருக்கும். பேனர் அடிப்போம். பேனரை போயிட்டு நீ எனக்கு அப்ளிகேஷன் கொடுன்னு கேட்டா அது இன்விடேஷன் டு ஆஃபர். நீ அதை அப்ளை பண்ணி கொடுக்கறது தான் ஆஃபர். அதான் அவன் அக்செப்ட் பண்றது பேர் தான் அக்செப்டன்ஸ். இதெல்லாம் நீ எங்க படிச்சிருக்கணும்? லால படிச்சிருக்கணும். வாட் இஸ் ஆஃபர், வாட் இஸ் அக்செப்டன்ஸ் படிச்சிருப்ப. கரெக்டா? கான்ட்ராக்ட் ஆக்ட்ல 1972 1678 1872 அங்க படிச்சிருப்ப இதெல்லாம். கரெக்டா? சோ இன்விடேஷன் டு ஆஃபரா இருக்கலாம். ஆனா யார் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வாங்குவா? காலேஜ் கஸ்டமர். அதே மாதிரி கம்பெனில அப்ளிகேஷன் பப்ளிக் கொடுப்பான். ஒன்ஸ் அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அப்ப நான் வந்து அப்ளிகேஷன் கொடுப்பான், நான் வாங்கி வச்சுப்பேன். அவனுக்கு அலாட் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் கால் கூட நான் தான் கேட்பேன், அதுக்கப்புறம் தான் அவன் கொடுப்பான். செகண்ட் கால் கூட நான் தான் கேட்பேன், அதுக்கப்புறமா தான் கொடுப்பான். தேர்ட் கால் கூட நான் தான் கேட்பேன், அதுக்கப்புறமா தான் கொடுப்பான். அதனாலதான் அப்ளிகேஷன் ஸ்டேஜ்ல மட்டும் இந்த என்ட்ரி ஃபர்ஸ்ட், இந்த என்ட்ரி செகண்ட். அலாட்மெண்ட் ஸ்டேஜ்ல அலாட்மெண்ட் பண்ணோனே இந்த ஃபீஸ் கட்டுங்க, உங்களுக்கு காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவோம் தெரியுமா? அப்ப டியூ என்ட்ரி ஃபர்ஸ்ட், பேமெண்ட் என்ட்ரி செகண்ட். ஃபர்ஸ்ட் காலுக்கும் டியூ என்ட்ரி ஃபர்ஸ்ட், பேமெண்ட் என்ட்ரி செகண்ட். தேர்ட் நான் கேட்டுருவேன், கேட்டதுக்கு என்ட்ரி போட்டுருவேன், வந்துருச்சுன்னா இந்த என்ட்ரி பாஸ் பண்ணுவேன். செகண்ட் கால் கேட்டாச்சு, ஷேர் கேபிட்டல் செகண்ட் கால் அக்கௌண்ட் டு ஷேர் கேபிட்டல் வந்துருச்சு, பேங்க் அக்கௌண்ட் டு ஷேர் செகண்ட் கால். ஃபைனல் கால் கேட்டாச்சு, ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல், ஃபைனல் கால் அக்கௌண்ட் டு ஷேர் கேபிட்டல் வந்துருச்சு, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபைனல் கால். நான் சொல்றது புரியுதா? அப்போ அப்ளிகேஷன் ஸ்டேஜ்ல மட்டும் பேமெண்ட் என்ட்ரி ஃபர்ஸ்ட், டியூ என்ட்ரி செகண்ட். தட் இஸ் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி செகண்ட். அலாட்மெண்ட் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்ட் கால் எல்லாம் டியூ என்ட்ரி தட் இஸ் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி ஃபர்ஸ்ட் போட்டுருவ, பேமெண்ட் என்ட்ரி அடுத்த மாதம் போடுவ. ரீசன் அப்ளிகேஷன் நம்மளா போய் வாங்குறோம், அப்ப வாங்குறதுக்கு இந்த என்ட்ரி பாஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நீ யாரெல்லாம் அலாட் ஆயிருக்கோ அவனோட பேரை மட்டும் தான் எங்க மாத்துவான்? ஷேர் கேபிட்டல் மாத்துவான். மிச்சத்தெல்லாம் ரீஃபண்ட் கொடுத்துருவான். மிச்சத்துல என்ன பண்ணிடுவோம்? அதை பத்தி பின்னாடி பேசுவோம். இது அப்ளிகேஷன் வந்துருச்சு, உனக்கு அலாட் ஆயிருக்குன்னா தான் அது பேர் எங்க மாத்துவான்? ஷேர் கேபிட்டலுக்கு மாத்துவான். உனக்கு அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் கொடுத்துருவான். அலாட்மெண்ட் ஆயிடுச்சா அவன் காசு கொடுக்கணும் அலாட்மெண்ட். அப்ப அது ஃபர்ஸ்ட், அடுத்து பேங்க். ஃபர்ஸ்ட் கால் கேட்பான், ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் கட்டுன்னு. ஃபர்ஸ்ட் கால் அப்புறம் பேங்க். ஃபர்ஸ்ட் கால் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல். அது வாங்குறதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? பேங்க் டு ஃபர்ஸ்ட் கால். செகண்ட் காலுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? செகண்ட் கால் டு ஷேர் கேபிட்டல். அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ன என்ட்ரி? பேங்க் டு செகண்ட் கால். தேர்ட் காலுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? ஷேர் கேபிட்டல் டு தேர்ட் கால் டு ஷேர் கேபிட்டல், பேங்க் டு. கரெக்டா? புரியுதா?
இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேஜ் மட்டும் பத்தி பார்க்க போறோம். என்ன ஸ்டேஜ் மட்டும்? மினிமம் எத்தனை ஜேர்னல் என்ட்ரி சொல்லிட்டேன்? மினிமம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ரெண்டு ஜேர்னல் என்ட்ரி. இப்போ நான் 4 ஜேர்னல் என்ட்ரி கூட பாஸ் பண்ணுவேன். டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். எல்லாமே பக்கா அப்படின்னா 2 ஜேர்னல் என்ட்ரி தான். எல்லாமே பக்கானா ஒரே ஜேர்னல் என்ட்ரி தான் மொத்தம் 5 ஸ்டேஜுக்கும். ஸ்டேஜே இல்லைன்னா ஒரே ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிடலாம். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் ஒரே ஜேர்னல் என்ட்ரி முடிஞ்சது. பட் ஸ்டேஜஸ் போகும்போது 5 ஸ்டேஜ் இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மினிமம் 2 ஜேர்னல் என்ட்ரி, 5 2 10 ஜேர்னல் என்ட்ரி, எக்ஸ்ட்ரா ஜேர்னல் என்ட்ரிஸ் கூட பாசிபிள். என்னன்னு சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்துருமா? அப்ளிகேஷன் வருமா? அப்ளிகேஷன் வந்த உடனே எப்படி பாரு, நான் இஷ்யூ பண்ணது 1 lakh shares of 10 each. நான் இஷ்யூ பண்ணது எவ்வளவு? 10 each. ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் சம்வேர் 2 lakhs இருக்கு. நான் 1 lakh இஷ்யூ பண்ணாம பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஒரு 2 லட்சம் லிமிட் இருக்குன்னா 1 லட்சம் பண்ணலாம். சார் ஆத்தரைஸ் கேபிட்டல் 50,000 தான் இருக்கு, நான் 1 லட்சம் இஷ்யூ பண்ணிருக்கேன், பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்ப இஷ்யூ வேலிட் இல்ல. இப்ப 2 லட்சம் ஆத்தரைஸ் கேபிட்டல் இருக்கு, அப்ப நான் 1 லட்சம் இஷ்யூடு 1 லட்சம் அன்இஷ்யூடா வச்சுக்கிறேன். இப்ப நான் எவ்வளவு இஷ்யூ பண்ணிருக்கேன்? 1 lakh share capital of 10 each. 1 lakh capital of share of 10 each இஷ்யூ பண்ணிருக்கேன். கரெக்டா? எனக்கு அப்ளிகேஷன் ஏ பி சி இந்த 3 ஆப்ஷன்ல வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 lakhs அப்ளிகேஷன் வந்திருக்கலாம், 1 lakh அப்ளிகேஷன் வந்திருக்கலாம், 50,000 அப்ளிகேஷன் வந்திருக்கலாம், 92,000 அப்ளிகேஷன் வந்திருக்கலாம். 4 ஆப்ஷன் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ 1 லட்சம் ஷேர் தான் நான் இஷ்யூ பண்ணிருக்கேன். எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்கு? இப்ப 2 லட்சம் பேருக்கு ஷேர் கொடுக்க முடியுமா? 2 லட்சம் அப்ளிகேஷனையும் அலாட் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. அப்ப எத்தனை ஷேர் தான் என்னால கொடுக்க முடியும்? 1 lakh ஷேர்ஸ். அப்ப மீதி 1 lakh ஷேர்ஸ் என்ன பண்ணி ஆகணும்? மீதி 1 lakh ஷேர்ஸ் என்ன பண்ணி ஆகணும்? ரிஜெக்ட் பண்ணி ஆகணும். 1 lakh ஷேர்ஸ் என்ன பண்ணி ஆகணும்? ரிஜெக்ட் பண்ணி ஆகணும். ரிஜெக்ட் இன் சென்ஸ் அப்ளிகேஷன் பண்ணிய திருப்பி கொடுத்துடலாம். கரெக்டா? இப்போ 2 லட்சம் பேர் ஆளுக்கு ஒரு ஷேர் வாங்கியிருந்தானா 1 லட்சம் பேர் கொடுத்துட்டு 1 லட்சம் பேர் வேணாம்னு சொல்லலாம். காலேஜ் சீட் மாதிரி. என் காலேஜ்ல 1 லட்சம் சீட் தான் இருக்குன்னா, என் காலேஜ்ல 1 லட்சம் சீட் இருக்கு, எனக்கு 2 லட்சம் சீட்டுக்கு அப்ளிகேஷன் வந்திருக்குன்னா 1 லட்சம் பேருக்கு சீட் கொடுத்துட்டு 1 லட்சம் பேர் வெளில போன்னு சொல்லிடலாம். ஆனா 5 பேர் தான் இருக்கான். ஏன்னு ஒருத்தவன், பின்னு ஒருத்தவன், சின்னு ஒருத்தவன், டின்னு ஒருத்தவன், ஈன்னு ஒருத்தவன், 5 பேர். இவன் 40,000 ஷேர் வாங்கியிருக்கான், இவன் 40,000 ஷேருக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கான், இவன் 40,000 ஷேருக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கான், இவன் 40,000 போட்டிருக்கான், இவன் 40,000 போட்டிருக்கான். 5 பேர். இப்போ இவனுக்கு 40,000 கொடுத்துட்டு, இவனுக்கு 40,000 கொடுத்துட்டு, இவனுக்கு 20,000 கொடுத்துட்டு, இவன் 2 பேரும் வெளில போன்னு என்னால சொல்ல முடியுமா? ஏன்னா 5 பேர் 40,000 ஷேருக்கு. நானும் 2 ரூபா கொடுத்துருக்கேன், இவனும் 2 ரூபா கொடுத்துருக்கான். ஒரு ஷேருக்கு இவனும் 2 ரூபா கொடுத்துருக்கான், இவனும் 2 ரூபா கொடுத்துருக்கான், இவனும் 2 ரூபா கொடுத்துருக்கான். அப்போ உனக்கு 3 பேர் தான் அழகா இருக்கீங்க, இவங்க 2 பேரும் அழகா இல்ல, வெளில போன்னு சொல்ல முடியுமா? இப்போ 2 லட்சம் சீட்டுக்கு 2 லட்சம் ஸ்டூடெண்ட் இருக்கான், 1 லட்சம் சீட்டு தான் இருக்குன்னா மெரிட் பேசிஸ்ல சீட்டு கொடுத்துடலாம். என்ன பேஸ்ல கொடுத்துடலாம்? மெரிட் பேசிஸ்ல கொடுத்துடலாம். இங்க 5 பேரும் 40,000 அப்ளை பண்ணிருக்கான். என்னால எவ்வளவுதான் ஷேர் மேக்ஸிமம் கொடுக்க முடியும்? அது யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஆனா நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐ வில் கோ ஃபார் 2 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இவனுக்கு ஃபுல்லா கொடுத்துட்டு, இவனுக்கு ஃபுல்லா கொடுத்துட்டு, இவனுக்கு 20,000 கொடுத்துட்டு, இவன் 2 பேரும் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேஸ்ல. என்ன பேஸ்ல? இவன் 40,000 அப்ளிகேஷன் வாங்கினா, இவன் 40,000 வாங்கினா, இவன் 20,000 வாங்கிட்டான், மொத்தம் 1 லட்சம் வந்துருச்சு. போதும், நான் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளவுதான் தேவை? 1 லட்சம் ஷேருக்கு 3 பேரே அப்ளை பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்ப இவன் 3 பேருமே நான் என்ன பண்ணிடுவேன்? ஷேரை கொடுத்து விஷயத்த முடிச்சிருவேன். அது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். இது நார்மலா நடக்காது. இது நார்மலா நடக்காது. அடுத்தது சொல்றேன் பாரு. 40,000 40 40 40 40 மொத்தம் எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்கு? 2 lakhs அப்ளிகேஷன் வந்திருக்கு. 2 lakh ஷேர்ஸுக்கு 2 lakh அப்ளிகேஷன் வந்திருக்கு. கரெக்டா? ஒரு அப்ளிகேஷன்ல மேல 100 எழுதுனா அது 100 அப்ளிகேஷன் அர்த்தம். ஒரு அப்ளிகேஷன் தான் 100 ஷேருக்கு எழுதிட்டேன்னா அது 100 ஷேருக்கான அப்ளிகேஷன் அர்த்தம். ஒரே பேப்பர் தான் 200 எழுதிட்டீங்கன்னா அது எத்தனை ஷேருக்கான அப்ளிகேஷன்? 200 ஷேருக்கான அப்ளிகேஷன் அர்த்தம். அது மாதிரி இப்ப ஒரே பேப்பர்ல எத்தனை ஷேர் அப்ளை பண்ணிருப்பான் இவன்? 40,000. அது மாதிரி 5 பேர் அப்ளை பண்ணி எவ்வளவு வந்திருக்கு? 2 lakhs வந்திருக்கு. என்னால எவ்வளவுதான் அலாட் பண்ண முடியும்? 1 lakh. எத்தனை பர்சன்டேஜ்? 50%. அப்போ இவன் எவ்வளவு கேட்டிருக்கான்? 20 கொடுத்துரு. இவன் எவ்வளவு கேட்டிருக்கான்? 20 கொடுத்துரு. இவன் எவ்வளவு கேட்டிருக்கான்? 20 20 20. இப்ப எவ்வளவு? 1 lakh. மீதி 20 20 20 20 20 ரிஜெக்ஷன். அப்ப இவன் 40 கேட்டா 20 கொடுத்துரு, 20 ரிஜெக்டட். 40 கேட்டா 20 கொடுத்துரு, 20 ரிஜெக்டட். 40 கேட்டா 20 கொடுத்துரு, 20 ரிஜெக்டட். சார் இப்படி இருந்துச்சுன்னா என்ன சார் பண்றது? 2 lakhs தான் 1.4 lakhs, 0.2 lakhs, that is 20,000
20,000 20,000 1.6 1.8 20யா இப்ப 2 lakhs. இப்ப என்னால எவ்வளவுதான் பண்ண முடியும்? 1 lakh தான் இஷ்யூ பண்ண முடியும். 1 lakh ஈவென்ட்டே கொடுத்துடலாமா? முடியாது. ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட் அப்படி கொடுத்தா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ், கம்பெனி இன்கார்பரேட் ஆகுது ஒரு ஷேர் ஹோல்டர் வச்சு. அப்ப நான் என்ன அலாட்மெண்ட்டுக்கு போய் ஆகணும்? ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட். எவ்வளவு அப்ளிகேஷன் வந்திருக்கு? அப்போ அப்ளிகேஷன் ரிசீவ்டு மேல இஷ்யூடு கேபிட்டல், மேல எவ்வளவு ஷேர்ஸ்? இஷ்யூடு ஷேர்ஸ் 1 lakh, application received for 2 lakh. அப்ப I can satisfy only 50%. அப்ப 1.5 lakhs னா இவனுக்கு 70 கொடு, இவனுக்கு 10, இவனுக்கு 10, இவனுக்கு 10, 1 lakh முடிஞ்சிருச்சு. இது பேர் தான் என்ன அலாட்மெண்ட்? ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட். இந்த பேர் தான் என்ன அலாட்மெண்ட்? ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட். ப்ரோ ரேட்டா ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் fully subscribed. fully அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்ளிகேஷனுக்கு 2 என்ட்ரி, அலாட்மெண்ட்டுக்கு 2 என்ட்ரி, ஃபர்ஸ்ட் காலுக்கு 2 என்ட்ரி, செகண்ட் காலுக்கு 2 என்ட்ரி. சரி, இப்போ ப்ரோ ரேட்டாக்கு எத்தனை என்ட்ரி சார் வரும் அப்ளிகேஷன் ஸ்டேஜ்ல? ப்ரோ ரேட்டாக்கு அப்ளிகேஷன் ஸ்டேஜ்ல என்னென்ன என்ட்ரி வரும் நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் ஷேர் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன். ஷேர் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் எத்தனை ஷேர் அப்ளை ஆயிருக்கு மொத்தம்? 2 lakh ஷேர்ஸா? அப்ப 2 லட்சம் ஷேருக்கு நீ 2 ரூபா வாங்கியிருப்ப. ஏன்னா 2 லட்சம் ஷேருக்கு அப்ளிகேஷன் வந்துருச்சு. 2 லட்சம் ஷேருக்கு நீ என்ன வாங்கியிருப்ப? 2 ரூபா. பீயிங் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு ஃபார் 2 lakh shares of 2 rupees each அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதி இந்த என்ட்ரி பாஸ் பண்ணிடுவேன். 4 lakhs 4 lakhs. இது ஃபர்ஸ்ட் என்ட்ரியா? இப்ப இந்த 4 lakhs ஷேர் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? இது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் என்னால எவ்வளவுதான் அலாட் பண்ண முடியும்? 1 lakh shares தான். அப்ப மீதி என்ன ஆக போகுது பாப்போம். அப்போ ரெண்டாவது என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் மேக்ஸிமம் எவ்வளவுதான்? 1 lakh shares of 2 each. அப்போ 2 lakhs 2 lakhs. இந்த அப்ளிகேஷன் பண்ணி 2 ரூபா இருக்குல்ல, அதான் 1 lakh shares. 1 lakh shares மட்டும் தான் இந்த 2 ரூபாய் என்னால அனுப்ப முடியும். ஆனா நான் 4 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், 2 லட்ச ரூபா தான் அனுப்பிட்டேன். மீதி 2 லட்ச ரூபா நான் என்ன பண்ணணும்? 2 ஆப்ஷன். ஒன்னு திருப்பி கொடு, ஒன்னு ஏன்னா ஏபிசிடி தானே. அவன் 70 அப்ளை பண்ணி அவனுக்கு 30 கொடுத்துருக்க, இவன் 20 அப்ளை பண்ணி 10 கொடுத்துருக்க. அவன்கிட்ட திருப்பி எப்படி அலாட்மெண்ட் வாங்குவல? திருப்பி ஃபர்ஸ்ட் கால் வாங்குவல? ஃபியூச்சர்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா பண்ணிக்க முடியாதா? அவன்கிட்ட திருப்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வாங்க வேண்டியது இருக்கு. அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்ட் கால் வாங்க வேண்டியது. ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? செட் அப் பண்ணிக்கலாமா? சார் இல்ல சார், ஒருத்தன் இப்போ இப்படி இருக்கு ABCDE. ஏபி இவன் வந்து 20 20 20 20 20 இவனுக்கு 20 கொடுத்துட்டேன், இவனுக்கு 20 கொடுத்துட்டேன், இவனுக்கு 20 கொடுத்துட்டேன், இவனுக்கு 20 கொடுத்துட்டேன். இவனுக்கு 40க்கு 40 கொடுத்துட்டேன், இவனுக்கு 20க்கு 20 கொடுத்துட்டேன், இவனுக்கு 20 இவனுக்கு 20 20 கொடுத்துட்டேன். இப்ப மொத்தம் 1 lakh ஆயிடுச்சா? இவன் ஒரு 20 அப்ளை பண்ணி வச்சிருக்கான். இவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன்? ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இவன் எத்தனை ஷேருக்கு பே பண்ணிருப்பான் அப்ளிகேஷன்? 40க்கு 40 கொடுத்துட்டேன். இவன் எவ்வளவு பே பண்ணிருப்பான்? 20 20க்கு 20 கொடுத்துட்டு 20க்கு 20 20. அவன் ஏதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்கானா? இவன் எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்கான்ல, அது அவனோட போய் செட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்கான், அவனுக்கு ஷேர் அலாட் ஆகல. அவனுக்கு நான் என்ன பண்ணிடணும்? ரீஃபண்ட் கொடுத்துடணும். நம்ம என்ன பண்ணிடணும்? ரீஃபண்ட் கொடுத்துடணும். அது பேர் தான் ரிஜெக்ஷன். அது பேர் தான் என்னது? ரிஜெக்ஷன். இப்ப பாரு 40 40 40 40 40 மொத்தம் எத்தனை? 2 lakhs. 2 lakh ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் வந்திருக்கு. என்னால எவ்வளவுதான் அலாட் பண்ண முடியும்? அப்ப இவனுக்கு 20 இவனுக்கு 20 இவனுக்கு 20 இவனுக்கு 20 இவனுக்கு 20 டோட்டல் என்ன ஆயிடுச்சு? 1 lakh கொடுத்துருவேன். அப்ப 40 40 40 2 லட்சம் ஷேருக்கு 2 ரூபா வாங்கிட்டேன். 20 20 20 சொல்லி அலாட் பண்ணிட்டேன். 5 20 1 லட்சம் ரூபாய்க்கு அலாட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கல, அதை திருப்பி கொடுத்துட்டு அவன்கிட்ட திருப்பி நீ என்ன வாங்க போற? 5 பேர் தான் காலேஜ் வந்திருக்கான், அவன் எக்ஸ்ட்ரா பணம் கட்டிட்டான். அவன்கிட்ட நீ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்குவல? காலேஜ் ஃபர்ஸ்ட் ஃபீஸ் வாங்குவல? அப்ப நீ செட்டப் பண்ணிக்கலாம்ல, எதுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டு? அப்போ இனிமேல அவன் நம்ம காலேஜ்ல படிக்க மாட்டான் அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு திருப்பி கொடுத்துடணும். இல்ல நம்மகிட்ட தான் படிக்க போறான், ஆனா எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா நீ ஃபியூச்சர்ல என்ன பண்ணிக்கலாம்? நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல 2 என்ட்ரி வரதுக்கான பாசிபிலிட்டி. இது நார்மலா வாங்குறதுக்கான என்ட்ரி, இது வாங்குறதுக்கான என்ட்ரி. டிரான்ஸ்ஃபர் பண்றது மேக்ஸிமம் இவ்வளவுதான் பண்ண முடியும். சோ 1 lakh ஷேர்ஸ்க்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். வாங்குறது எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். இவ வாங்கினது எவ்வளவு? 2 lakhs. மீதி 1 lakh தான் டிரான்ஸ்ஃபர்டு. மீதி 1 lakh நீ கணக்கு சொல்லி ஆகணும். ஒன்னு யூ கேன் ரிஜெக்ட் ஆர் யூ கேன் செட் ஆஃப்.
யூ கேன் ரிஜெக்ட் ஆர் யூ கேன் செட் ஆஃப். ரிஜெக்ஷன் என்ட்ரி வாங்கினல திருப்பி கொடுத்துரு. ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க். பேங்க் டு அப்ளிகேஷன் தானே வாங்கினதுக்கு, அப்ப கொடுத்ததுக்கு ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க் 2 lakhs 2 lakhs. இப்ப கணக்கு கிடையாது, செட் ஆஃப்லாம் கிடையாது. கரெக்டா? செட் ஆஃப் பண்ண போற. இப்ப நீ என்ன பண்ண போற? செட் ஆஃப் பண்ண போற. ஷேர் அப்ளிகேஷன் 2 lakhs to எதுல செட் ஆஃப் பண்ண போற? அலாட்மெண்ட் ஸ்டேஜ்ல தானே. அலாட்மெண்ட் ஸ்டேஜ்னா 2 ஷேர் அலாட்மெண்ட். இல்ல சார் ஃபர்ஸ்ட் கால்லையும் பண்ண போறேன், அப்ப 2 ஷேர் ஃபர்ஸ்ட் கால். செகண்ட் கால்லையும் பண்ண போறேன், அப்ப 2 ஷேர் செகண்ட் கால். எந்த அமௌண்ட் வருது அந்த அமௌண்ட். சார் இல்ல சார் மொத்தமும் அலாட்மெண்ட்ல தான், மொத்தமும். அப்போ 2 ஷேர் அலாட்மெண்ட் 2 lakhs. இப்ப பாரு நெட்டா என்ன பேலன்ஸ் இருக்கணும்னா, ஷேர் 4 லட்சம் ரூபா வந்துச்சா, 4 லட்சம் அப்ளிகேஷனா, இதுல ஷேர் கேபிட்டல் எவ்வளவு பேருக்கு? 2 lakhs. அப்போ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்ல 4 lakhsல 2 lakhs குறைஞ்சிருச்சா, மீதி 2 lakhs குறைஞ்சிடணும். அப்படின்னா என்ன தெரியுமா மீனிங்? அப்ளிகேஷன் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சுன்னா ஷேர் அப்ளிகேஷன்ல பேலன்ஸ் இருக்கக்கூடாது. அலாட்மெண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சுன்னா ஷேர் அலாட்மெண்ட்ல என்ன இருக்காது. இப்ப பாரு அப்ளிகேஷன் ஸ்டேஜ், ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்றேன். இங்க பை பேங்க் 4 லட்சம் ரூபாயா, இங்க 2 ஷேர் கேபிட்டல் 2 லட்சம் ரூபாயா, இங்க 2 ஷேர் அலாட்மெண்ட் 2 லட்சம் ரூபாய். அப்ப டேலி ஆயிடுச்சு பேலன்ஸ். இப்ப அப்ளிகேஷன் ஸ்டேஜ் முடியும் போது there should not be any balance in application account. அலாட்மெண்ட் ஸ்டேஜ் முடியும் போது there should not be any balance in allotment account. அப்ளிகேஷன்ல காலின் நிறைய இருக்குமா? நீ வந்து அப்ளிகேஷன் வாங்க போற, நீ வாங்கலாம் வாங்கல அவ்வளவுதான். நீ வாங்கிட்டு காசு கொடுக்காம இருக்க முடியுமா? அப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. சோ அப்ளிகேஷன் பண்ணில there is no கால்ஸ் நிறைய அட்வான்ஸ் கான்செப்ட் கிடையாது. கரெக்டா ராஜா? பக்காவா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஷேர் அப்ளிகேஷன். இது எவ்வளவு ஷேர் வேணாலும் நீ வாங்கிருக்கலாம், ஆனா டிரான்ஸ்பர் பண்றது ஒன்லி இஷ்யூடுக்கு தான். அப்போ ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல். இது எப்படி இங்க ரெடியூஸ் பண்ணுவ? இந்த 2 லட்சத்தை எப்படி ஒன்னா மாத்துவ? ப்ரோரேட்டா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், எப்படி உனக்கு தோதா இருக்கோ அதை அப்படியே பண்ணிக்கோ. இது 2 லட்சம் இருக்கு, 1 லட்சம் இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் காசு வாங்கிருக்கியா, யூ ஹவ் டு ரீபே. அப்ப ரீபே பண்ணா ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க். சார் ஃபியூச்சர் செட் அப் பண்ண போறேன் சார், ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு எந்த ஸ்டேஜ்ல அலாட் செக் பண்ணிக்க போற, செட் அப் பண்ண போற, ஷேர் அலாட்மெண்ட் மேட்டர் முடிஞ்சது. இந்த இடத்துல ஒரு நறுக்கு போட்டு வச்சுக்கோ, பின்னாடி சொல்றேன் ஏன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் புரியுதா? வாங்க போற, எவ்வளவு இஷ்யூடா டிரான்ஸ்பர் பண்ண போற, மிச்சத்தை ரிஜெக்ட் பண்றதா திருப்பி கொடுத்துரு, இல்ல செட் ஆஃப் பண்றதுக்கு அடுத்ததுக்கு எடுத்துன்னு போ. செட் ஆஃப் பண்றது எங்க வேணா எடுத்துன்னு போலாம். அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்ட் கால், ஃபைனல் கால் வரைக்கும் கூட எடுத்துன்னு போலாம். நான் சொல்ற புரியுதா ராஜா? ஃபைனல் கால் வரைக்கும் கூட நீ என்ன பண்ணலாம், எடுத்துட்டு போக தப்பு கிடையாது. இதென்ன ஏதா தப்பு இல்லை, தப்பு தான். கால்ஸ் இன் அட்வான்ஸ் போட்டா தப்பு தான், ஏன்னா இது கால் கிடையாது. அப்ளிகேஷன் வந்த பீஸ செமஸ்டர் பீஸ் கன்சிடர் பண்ண முடியுமா? அப்படிதான் அவர் சொல்றது இருக்கு. சோ இது கால் இன் அட்வான்ஸ் போட கூடாது. புரியுதா? வேற ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கூட நீ போட்டுக்கலாம். சிம்பிளி கால்ஸ் இன் அட்வான்ஸ் தான், ஆனா கால்ஸ் இன் அட்வான்ஸ் தெரியாம தான் அவன் கொடுத்துருக்கான். புரியுதா? கால்ஸ் இன் அட்வான்ஸ் தான் முன்கூட்டியே வந்துருச்சு, ஆனா அவனுக்கு தெரியுமா முன்கூட்டியே கொடுக்குறோம். அவனோட கன்செப்ட்ல தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபியூச்சர்ல செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல எங்க எடுத்து போய் செட் ஆஃப் பண்றோமோ அங்க எடுத்து போய் ஜர்னல் என்ட்ரி போட்டுக்கோ. சரியா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஜர்னல் என்ட்ரி, பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன், ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல். இது எவ்வளவுதான் பண்ண முடியும், மேக்ஸிமம் இஷ்யூ தான் பண்ண முடியும். ஆனால் சப்போஸ் இந்த சிச்சுவேஷன் நடக்குது, 1 லட்சம் இஷ்யூ பண்ணி 50,000, they can't go for allotment. வாங்கின மணியை அப்படியே திருப்பி கொடுத்துருங்க. பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன், ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க், 50,000 × 2 ரூபாய், 50,000 × 2 ரூபாய் முடிச்சிரு. ஏன்னா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 90% வரல. இங்க போலாமா? they can go. 92,000 தானே வந்திருக்கும். அப்ப வாங்கினது 92,000க்கு 2 ரூபாய், அலாட் பண்றதும் 92,000க்கு 2 ரூபாய். issued capital 1 lakh into 10, called paid up capital or subscribed capital will be 92,000 into 10. அப்படி வந்துரும். புரியுதா நான் சொல்றது? issued விட கம்மியா இருக்கும். மீதி 8,000 unsubscribed capital. மீதி 8,000 என்னவா மாறிடும், unsubscribed capital. இது ரொம்ப ரேர் கேஸ். ஒன்னு அதிகம், இன்னொன்னு சேம், இன்னொன்னு கம்மி. கம்மியா இருந்துச்சுன்னா பண்ண முடியாது, ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா மினிமம் 90% வரணும். ஈக்குவலா இருந்தா பண்ணிடலாம், அதிகமா இருந்தா ப்ரோரேட்டா. அதிகமா இருந்தா என்ன அலாட்மெண்ட், ஏன்னா 2 லட்சம் அப்ளிகேஷன் வந்திருக்கு. எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்கு? 2 லட்சம் அப்ளிகேஷன் வந்திருக்கு. 1 லட்சம் தான் தர முடியும். அப்ப ப்ரோரேட்டா. நீ எவ்வளவு அப்ளை பண்ணிருக்க? 50,000. அப்ப இந்த பாதி 25,000 வச்சுக்கோ. நான் 10,000 தான் அப்ளை பண்ணிருக்கேன், அப்ப 5,000 வச்சுக்கோ. அப்படி நான் 2,000 தான் அப்ளை பண்ணிருக்கேன், உனக்கு 1000. எல்லாருக்கும் 500 கொடுக்க முடியாதுல. அவன் 40,000 அப்ளிகேஷன் பணம் கட்டிருக்கான்ல, அவனுக்கும் 500 அப்ளிகேஷன் கட்டினவனுக்கு 500 கொடுக்க முடியாது. அது பேர் என்ன அலாட்மெண்ட் கிடையாது, ப்ரோரேட்டா கிடையாது.
அது தப்பு. நீ 40,000னா அப்பதான் அதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், மொத்தம் எவ்வளவு அப்ளிகேஷன் வந்திருக்கு 2 lakhs, எவ்வளவு இஷ்யூடு 1 lakh, அப்ப எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கு 50% வந்திருக்கு. கரெக்டா? இது புரியுதா? அடுத்து போலாமா? இப்படிதான் கொஸ்டின் கேட்பான் எக்ஸாம்ல. X applied for some shares, that is dash number of shares, and he got 250 shares allotted. அவனுக்கு எத்தனை ஷேர் கிடைச்சிருக்கான், எத்தனையோ ஷேர் அப்ளை பண்ணானா, ஆனா எத்தனை ஷேர் தெரியல, ஆனா அவனுக்கு எத்தனை ஷேர் கிடைச்சிருக்கான், 250 ஷேர் கிடைச்சிருக்கான். எத்தனை ஷேர் அப்ளை பண்ணான்னு கொஸ்டின் கேட்பான். எத்தனை ஷேர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பான். ரெண்டாவது கொஸ்டின், X applied for 300 shares and he allotted dash number of shares கேட்டுருவோம். He will be allotted dash number of shares கொஸ்டின் கேட்டுருவோம். கீழே டேட்டா கொடுத்துருப்போம். என்ன டேட்டா தெரியுமா, allotted shares, that is issued shares 1 lakh shares தான். எத்தனை ஷேர் நீ இஷ்யூ பண்ணிருக்க, 1 lakh shares தான் இஷ்யூ பண்ணிருக்க. அப்ளிகேஷன் ரிசீவ்டு ஃபார் 4 lakh shares, 4 லட்சம் ஷேருக்கு அப்ளிகேஷன் வந்திருக்கு, ஆனா நீ இஷ்யூ பண்ணது எவ்வளவு, அப்போ 4 ஷேர், ஒரு ஷேருக்கு 4 அப்ளிகேஷன் வந்திருக்கு. அப்ப 4 அப்ளிகேஷன் என்னால எத்தனை ஷேர் தான் கொடுக்க முடியும், அப்போ 1/4 into 100 is equal to 25%. அப்போ 4 ஷேர் வாங்கினா ஒரு ஷேர் கொடுப்பேன், 8 ஷேருக்கு அப்ளிகேஷன் போட்டா 2 ஷேர் கொடுப்பேன். நீ 300 ஷேருக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்க, அதுல 25% by 4னா சரி, இப்படி வேணா 400 வச்சுக்கோ, 400 ஷேர் by 4னா I can allot 100 shares. இது ஈஸி, இது ஈஸி. ஏன் 25% அலாட் பண்ணு சொல்லிடுவான். எவ்வளவு அப்ளை பண்ண, 400, 400 into 25% 100. அங்க என்ன கேட்டிருக்கான், 250 ஷேர் அலாட் ஆயிருக்கு, எத்தனை ஷேர் அப்ளை பண்ணிருப்பான். என்னோட கேள்வி சிம்பிள் கேள்வி, ரொம்ப சிம்பிள் என்னோட கேள்வி. நிறைய அப்ளை பண்ணிருப்பானா இல்ல கம்மியா அப்ளை பண்ணிருப்பானா, 250 அதிகமா அப்ளை பண்ணிருப்பான், 250 கம்மியா அப்ளை பண்ணிருப்பான். 250 அதிகமா அப்ளை பண்ணிருக்கணும். ஏன்னா இவன் 400 அப்ளை பண்ணி 100 கிடைக்குதுன்னா, இவன் சம்திங் நிறைய அப்ளை பண்ணிருந்தா 250 கிடைக்கும். கரெக்டா? ஒத்துக்கிறியா? ஒரு நம்பரை 4/5 பண்ணா பெருசாகுமா, 5/4 பண்ணா பெருசாகுமா? ஆர் இப்படி கேக்குறேன், ஒரு நம்பர் இன்டூ 4/5 போட்டா அந்த நம்பர் பெருசாகுமா சின்னதாகுமா? 10 into 4/5 போடுற, 10 நாள் 40, 40/5 8 ஆயிடும். 10 into 5/4 போடுற, அப்போ ஒரு நம்பர் பை பெரிய நம்பர் டிவைடட் பை சின்ன நம்பர் போட்டா பெருசாயிடும், சின்ன நம்பர் டிவைடட் பை பெரிய நம்பர் போட்டா சிறுசாயிடும். கரெக்டா? இது சிம்பிள் மேக்ஸ் தானே. இப்போ x into 100 divided by 150 போடுறேன், என்ன ஆகும், இந்த x சின்னதாகும். x into 150 divided by 120 போடுறேன், பெருசாயிடும். இப்போ இந்த நம்பர் உனக்கு பெருசாகுமா சின்னதாகுமா? 1 lakh இருக்கு, 4 lakh இருக்கு. 250 into 1/4 போடுவியா, 4/1 போடுவியா? 250 into 4/1000. இந்த நம்பர் பெருசாகணுமா சிறுசாகணுமா? அப்போ இன்டூ சின்ன நம்பர் பை பெரிய நம்பர், சின்ன நம்பர் 1 டிவைடட் பை பெரிய நம்பர் 400. எவ்வளவு பெரிய சம்மானம் சாட்டில் பண்ணலாம். எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்ளைட் ஃபார் 690 ஷேர்ஸ்னு கொடுப்போம். எக்ஸ் அப்ளைட் ஃபார் த கம்பெனி, எக்ஸ்ன்றது ஒரு ஷேர் ஹோல்டர். அந்த கம்பெனி மொத்தமா எத்தனை இவன் எக்ஸ்ன்றது ஒரு ஷேர் 250 ஷேர் கிடைச்சிருக்கு. இவன மாதிரி எத்தனையோ பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் சேர்த்துதான் இந்த 4 லட்சம் அப்ளிகேஷன். இப்போ இப்படி கொஸ்டின் கேட்பான், எக்ஸ் allotted 690 shares, எக்ஸ் allotted, company received 52,500 shares, company received for 35,000 shares, 35,000 ஷேர் தான் இஷ்யூடு, ஆனா அப்ளிகேஷன் எவ்வளவு வந்திருக்கு 50,000. இவன் எவ்வளவு 690 ஷேர் என்ன ஆயிருக்கு, இவனுக்கு அலாட் ஆயிருக்கு. அப்போ இவன் இதை விட அதிகமா அப்ளை பண்ணிருப்பானா கம்மியா அப்ளை பண்ணிருப்பானா? அதிகமா பண்ணி. அப்ப 690 நம்பர் பெருசாகணுமா சின்னதாகணுமா? பெருசாகணும். 690 விட அதிகமா அப்ளை பண்ணிருந்தா you can get 690. அப்ப 690 into பெரிய நம்பர் பை சின்ன நம்பரா இல்ல சின்ன நம்பர் பை பெரிய நம்பரா? அப்ப பெரிய நம்பர் பை சின்ன நம்பர். இந்த பெரிய நம்பர் பை சின்ன நம்பர் கான்செப்ட் இருந்தா மட்டும்தான் இன்டர்ல நிறைய இடத்துல நீ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு நம்பரை பெருசாகணுமா சிறுசாகணுமான்னு ஃபர்ஸ்ட் நீ யோசிக்கணும். ஷேர் அப்ளைடு 1000, அலாட் அதை விட கம்மியா தான் இருக்கும். அப்ப சின்ன நம்பர் பை பெரிய நம்பர். அலாட்டட் கொடுத்துட்டான், அப்ளிகேஷன் எவ்வளவுன்னு கேட்கறான். அப்போ அலாட்டட் வச்சுதானே நீ அப்ளிகேஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப அலாட்டட் இன்டூ பெரிய நம்பர் பை சின்ன நம்பர். அந்த பெரிய நம்பர் சின்ன நம்பர் என்ன, ரெண்டே நம்பர் தான். அப்ளிகேஷன் 1, இஷ்யூடு கேபிட்டல் 1. இது அப்ளிகேஷனா, இது இஷ்யூடு கேபிட்டல். கரெக்டா? இதுல எது பெரிய நம்பர்?
சப்போஸ் இது இஷ்யூடு கேபிட்டல் இது அப்ளிகேஷன்னா தே கான் கோ ஃபார் இன்கார்பரேஷன். ஏன்னா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் 90% வரல. 52,500க்கு 35,000 அப்ளிகேஷன் தான் வந்துருன்னா அவனால என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. இந்த கான்செப்ட் புரியுதா? கடைசியா ஒரு கொஸ்டின் கேக்குறேன், பதில் சொல்றியா? 450 ஷேர் அப்ளை பண்ணோம், இவனுக்கு எத்தனை ஷேர் கிடைச்சிருக்கும்? கொஸ்டின் எத்தனை ஷேர்? கொஸ்டின் கீழே கொடுத்துருப்பான் டேட்டா. என்ன டேட்டா கொடுத்துருப்பான்? இஷ்யூடு கேபிட்டல் எவ்வளோ, அப்ளிகேஷன் ரிசீவ்டு எவ்வளோ. அப்ளிகேஷன் ரிசீவ்டு ஃபார் 69,000 ஷேர், allotted 50,000 ஷேர்ஸ். நீ போட்டு 50,000 டிவைடட் பை 69,000 அது ஒரு பர்சன்டேஜ். அந்த பர்சன்டேஜ் வந்து இந்த பர்சன்டேஜ்ல டிவைட் பண்ணும். மூலக்கட்ட வேலை எல்லாம் பண்ணவே கூடாது. இந்த எக்ஸாப்டேட் ஃபார் எத்தனை ஷேர்ஸ்? 450 ஷேர்ஸ். எவ்வளவு அலாட் ஆயிருக்குன்னு கேட்பான். இந்த நம்பர் என்ன ஆகணும்? சின்னதாகணும். அப்போ 450 into 69 50 by 69 முடிஞ்சிருச்சு. சார் இதே கொஸ்டின் 450 ஷேர்ஸ் அலாட்டட், எத்தனை ஷேர் அப்ளைடுன்னு கேட்டோம்னா இந்த நம்பர் என்ன ஆகணும்? ஏன்னா வந்தது 450, அப்ளை பண்ணது அதிகமா இருந்திருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? அதே 450 இந்த நம்பரை பெருசாகணும்ல. சோ 69 by 50 நம்பர் என்ன பண்ணுவான்? 50 by 69 73%. இந்த நம்பர் கொடுத்தோம்னா டிவைடட் பை 73%, 173% போடணும். அந்த நம்பர் கொடுத்தோம்னா இன்டு 73% போடணும். ஏதோ ஒரு கால்குலேஷன் வச்சுட்டு அங்க போய் மறந்துடுவோம். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அப்ளிகேஷனா அலாட்டடான்னு பாரு. அப்ளைடா அலாட்டடா? அப்ளைடுனா அந்த நம்பர் என்ன ஆகணும்? சிறுசாகணும். அலாட்டடு அலாட்டடா அந்த நம்பரை பெருசாகணும். அலாட்டட் கொடுத்துருக்கானா இன்டு பெரிய நம்பர் பை சின்ன நம்பர். அப்ளைடு கொடுத்துருக்கானா இன்டு சின்ன நம்பர் பை பெரிய நம்பர். அந்த சின்ன நம்பர் பெரிய நம்பர் கான்செப்ட் இஸ் வாட்? அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் ரிசீவ்ட் இஷ்யூட் கேபிட்டல். அப்ளிகேஷன் ரிசீவ்ட் இஷ்யூட் கேபிட்டல். இந்த கான்செப்ட் புரியுதா ராஜா? இது ப்ரோரேட் அலாட்மெண்ட்ல செக் பண்ணுவோம். இது என்னத்துல செக் பண்ணுவோம்? ப்ரோரேட் அலாட்மெண்ட்ல செக் பண்ணுவோம். அவன் வருஷம் ஒரு 6 பேர் கொடுத்துருவோம். இவன் 10,000 அப்ளை பண்ணிருக்கான், இவன் 20,000 அப்ளை பண்ணிருக்கான், இவன் 30,000 அப்ளை பண்ணிருக்கான், 45,000 அப்ளை பண்ணிருக்கான், இவன் 79,000 அப்ளை பண்ணிருக்கான். டோட்டலா எவ்வளவு வந்திருக்குன்னு பாரு. டோட்டலா எல்லாத்தையும் கூட்டி டோட்டல். அந்த பக்கம் தனியா இஷ்யூட் கேபிட்டல் இருக்கும்ல, அந்த பக்கம் தனியா என்ன இருக்கும்? இஷ்யூட் கேபிட்டல் இருக்கும்ல. இவன் என்ன பண்ணிடுவான்? இப்படிதான் ஒரு கொஸ்டின் நான் ஃப்ரேம் பண்ணா பண்ணுவேன். A B C D E F G அப்படின்னு கொடுத்துருவேன். இவன் 1 lakh ஷேர் அப்ளை பண்ணிருக்கான், இவன் 10,000, இவன் 20,000, இவன் 10,000 ஷேர் அலாட்டட், இவன் 30,000 ஷேர், இவன் 20,000 அலாட்டட், இவன் 20,000 ஷேர் அப்படின்னு இப்படி விட்டு ஐஃபன் கொடுத்துருவேன். டோட்டல் அப்ளிகேஷன் ரிசீவ்டு 1 lakh, சாரி டோட்டல் அப்ளிகேஷன் ரிசீவ்டு 4 lakhs அப்படி இங்க பக்கம் ஒரு கதை கொடுத்துருவேன். இஷ்யூடு கேபிட்டல் 3 lakhs தான். அப்ப என்னால 4/3 தான். 2 நம்பர் முடிஞ்சு. இந்த நம்பர் பெருசாகணுமா சிறுசாகணுமா? இது அப்ளைடு, இது அலாட்டட். இப்ப இந்த நம்பர் கேட்பானா? அப்ளைடு 1 லட்சம் கொடுத்துட்டான். அப்போ 1 into 3/4 இது 75,000. 10 into 3/4 20 into 3. இங்க 4/3 இங்க நம்பர் வந்துடும். இது into 3/4 இந்த நம்பர், இது into 4/3 இந்த நம்பர் வந்துடும், இது into 3/4 அந்த நம்பர் வந்துடும். அவ்வளவுதான். டேபிளர் காலம் ஈஸியா என்ன பண்ணிடலாம்? ஃபில் பண்ணிடலாம். கொஸ்டின் ஈஸி. புரியுதா? அடுத்தது அலாட்மெண்ட் ஸ்டேஜ். அடுத்து என்ன ஸ்டேஜ்? ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் ஸ்டேஜ்ல பணம் வாங்க மாட்டேன். அவனை அலாட் பண்ணுவ, பணம் கேட்ப, அப்புறம் கொடுப்பான். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி, ரெண்டாவது பேமெண்ட் என்ட்ரி. அப்ளிகேஷன் ஸ்டேஜ்ல மட்டும் தான் பேமெண்ட் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டு ஷேர் அப்ளிகேஷன், அப்புறம் ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு அப்ளிகேஷன்ல இருந்து ஷேர் கேபிட்டல், அதுக்கு அடுத்து சாரி அலாட்மெண்ட்ல இருந்து ஷேர் கேபிட்டல், அதுக்கப்புறம் தான் பணம் வாங்கணும். அப்படி என்ன பண்ணுவா? ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு சார், உங்களுக்கு காலேஜ் சீட் கொடுத்துட்டேன், நீங்க வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லுவேன். அதுல கட்டலாம் கட்டாம போலாம். ஆனா அலாட் ஆயிடுச்சுல உனக்கு, அப்ப அது என்னவா மாத்தணும்? ஷேர் கேபிட்டலா. அதுக்கப்புறம் பணம் வாங்கும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன என்ட்ரி? ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் ஷேர் கேபிட்டல். நீ என்ன பண்ணிட்ட? டிரான்ஸ்பர் பண்ணிட்ட. ஆனா என்ன ஒரு ரூல், அலாட்மெண்ட் ஸ்டேஜ் முடியும் போது என்ன அக்கௌண்ட் இருக்க கூடாது? அலாட்மெண்ட் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்க கூடாது. டிரான்ஸ்பர் பண்ணிரு இல்ல ரிஜெக்ட் பண்ணிரு, என்னமோ பண்ணிரு, எதுல பேலன்ஸ் இருக்க கூடாது? அலாட்மெண்ட்ல. அப்போ ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல். கரெக்டா? ஷேர் அலாட்மெண்ட் டு 1 lakh ஷேர்ஸ் அலாட் பண்ணிட்டேன் இன்டு அப்ளிகேஷன் மணி 2 ரூபாய் கேட்டிருக்க. ஃபர்ஸ்ட் கேட்டத இப்ப அலாட்மெண்ட் மணி 3 ரூபாய் கேட்டிருக்க. அலாட்மெண்ட் மணி அப்ப 3 லட்சம் ரூபாய் கேட்டிருப்பியா? ஆல்ரெடி 2 லட்சம் ரூபாய் உள்ள போயிடுச்சு. எப்படி? 2 lakh shares into 2 rupees 4 lakh. அதுல அப்ளிகேஷன் அலாட்டட் வந்து 1 lakh ஷேர் தான். அப்ப 1 lakh into 2 lakh உள்ள போயிடுச்சு. மீதி அமௌண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்ல பெண்டிங்ல வச்சிருப்பேன். இப்போ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் 3 lakhs டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியா? இப்போ நீ அடுத்து என்ன வாங்கணும்? அப்ப வாங்கினா பேங்க் அக்கௌண்ட் ஏறுமா?
bank account debit to share allotment 3 lakhs 3 lakhs. அப்போ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ there is no balance called share allotment after allotment stage. கரெக்டா ராஜா? இப்போ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் ஜர்னல் என்ட்ரி போட்டா பை ஷேர் கேபிட்டல் வந்துருமா? சாரி, 2 ஷேர் கேபிட்டல் வந்துருமா? 3 lakhs. இங்க வாங்கனே பை பேங்க் 3 lakhs பேலன்ஸ். கரெக்டா? எக்ஸாம்ல இத ஃபர்ஸ்ட் போட்டு செகண்ட் போட்டா தப்பு. ஜர்னல் என்ட்ரி should be in chronological order. அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் நான் அவனுக்கு அலாட் பண்ணுவேன். ஆனா அலாட்மெண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் கேட்டுருவான், அப்புறம் தான் எனக்கு கொடுப்பான். அவன் கேட்காமலே கொடுத்துருவான். அதனால தான் ஃபர்ஸ்ட் பேங்க் என்ட்ரி, அடுத்தது அவன் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி. இங்க கேட்டுருவான், அதனால இந்த என்ட்ரி, அதுக்கப்புறம் தான் அவன் கொடுப்பான், அதனால இந்த என்ட்ரி. இங்க கவனி, கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லையே, 2 என்ட்ரில முடிச்சிடலாம். இப்போ 1 லட்சம் ஷேர்ல 20,000 5 பேர் வச்சிருக்கானா, 4 பேர் கரெக்டா பணத்தை கொடுத்துருவான், ஒருத்தவங்க கொடுக்க மாட்டான். அப்ப 4 லட்சம் 80,000 பேர், 4 பேர்னா 80,000மா, 20,000 4 பேர் 80,000மா, 80,000 ஷேருக்கு 2 ரூபாய் வந்துடும், 3 ரூபாய் வந்துடும். ஒரு ஆள் மட்டும் 3 ரூபாய் கொடுக்க மாட்டான். அந்த 20,000 வச்சிருக்கான்ல, அவன் மட்டும் என்ன பண்ண மாட்டான், 3 ரூபாய். ஆனா அலாட்மெண்ட் முடிஞ்ச உடனே எந்த அக்கௌண்ட் இருக்க கூடாது, அலாட்மெண்ட் அக்கௌண்ட். அப்ப அலாட்மெண்ட்ல இப்ப நான் இப்படி என்ட்ரி போடலாமா? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட். மொத்தம் 80,000 ஷேர்ஸ் தான் வந்திருக்கு. ஏன் ஒரு 20,000 வச்சிருக்கவங்க கொடுக்கல? அப்ப 80 into 20 30 2.4 2.4. ஏன்னா ஒரு அலாட்மெண்ட் மணி எவ்வளவு? 3 ரூபாய். அப்ப இப்படி பாஸ் பண்ணிடலாமா? ஆனா இங்க அலாட்மெண்ட் பேலன்ஸ் 3, கிரெடிட் பண்ணது 2.5. அப்ப அலாட்மெண்ட் பேலன்ஸ்ல 60,000 ரூபாய் நிக்குது. அப்படி நிக்கலாமா, நிக்க கூடாதா? நிக்க கூடாது. அப்போ அதை தூக்கணும்ல. ஏன் வரல? அந்த 20,000 ரூபாய் வரல, 20,000 ஷேருக்கு 3 ரூபாய் வரல. அது பேர் தான் கால்ஸ் இன் அரியர். கேட்டு பணம் கொடுக்கல, அது பேர் தான் என்னது? கால்ஸ் இன். வந்தது பேங்க்ல போட்டுருவ, வராதத கால்ஸ் இன் அரியர். 0.62 ஷேர் அலாட்மெண்ட். இப்போ ஷேர் அலாட்மெண்ட் 3 lakh கேன்சலா? அப்போ சப்போஸ் ஃபுல்லா வந்துருதுன்னா பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட். முக்காவாசி வந்துருச்சு, கொஞ்சம் வரலனா வந்ததுக்கு பேங்க் அக்கவுண்ட், வராதுக்கு கால்ஸ் இன் அரியர் டு ஷேர் அலாட்மெண்ட். இப்போ ஷேர் அலாட்மெண்ட் பேலன்ஸ் 0. அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் கால் அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சா? அலாட்மெண்ட் புரியுதா? ஃபர்ஸ்ட் கால் ஷேர், ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல். இந்த என்ட்ரி காசு வாங்கும்ல, பேங்க் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால். அப்ப ஷேர் ஃபர்ஸ்ட் கால், ஷேர் பேங்க் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால், ஷேர் ஃபர்ஸ்ட் கால் கேன்சல். ஃபுல் பணம் வந்துருச்சுன்னா இந்த என்ட்ரி. ஃபுல் பணம் வரல சார், அப்ளிகேஷன் பண்ணி, சாரி ஃபர்ஸ்ட் கால் 4 ரூபாய் கேட்டேன், அவன் 3 ரூபா தான். 4 ரூபாய்க்கு வந்து 75,000 பேர் தான் 4 ரூபாய் கொடுத்துருக்கான், மீதி 25,000 பேர் கொடுக்கல. ஏமாத்துவாங்க இல்ல, 2 பேர் லேட்டா கொடுப்பான்ல. அப்போ ஃபுல் மணி வந்துருச்சுன்னா இந்த என்ட்ரி போட்டிருக்கலாம். ஃபுல் மணி வரலனா பேங்க் வந்ததுக்கு வராதுக்கு கால்ஸ் இன் அரியர் டு ஃபர்ஸ்ட் கால். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு, அது ஷேர் ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல். அப்புறம் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் கிரெடிட் பண்ணிடு. வந்ததுன்னா பேங்க், வரலனா கால்ஸ் இன் அரியர். yet to be received அர்த்தம். இது வந்துருச்சு, இது வரல, டெட்டார் மாதிரி yet to be received. புரியுதா? செகண்ட் காலுக்கு ஷேர் செகண்ட் கால் டு ஷேர் கேபிட்டல், பேங்க் டு ஷேர் செகண்ட் கால். வரலனா பேங்க் கால்ஸ் இன் அரியர் டு செகண்ட் கால். தேர்ட் காலுக்கு ஷேர் செகண்ட் தேர்ட் கால் ஆர் ஃபைனல் கால் டு ஷேர் கேபிட்டல். வந்துச்சுன்னா பேங்க் டு ஷேர் தேர்ட் கால். வரலனா பேங்க், கொஞ்சம் வந்திருக்குன்னா பேங்க் வந்ததுக்கு வராதுக்கு கால்ஸ் இன் அரியர். பக்கா முடிஞ்சிருச்சா? அப்ப ஜேர்னல் என்ட்ரி சொல்லலாமா? நான் சொல்ற ஜேர்னல் என்ட்ரி எல்லாம் கரெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட்ல அப்படியே நான் சொல்றதெல்லாம் அப்படியே யோசிச்சு பாரு. அப்ளிகேஷன் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஷேர் அப்ளிகேஷன் என்ட்ரி பாஸ் பண்ணிருப்போமா? அப்புறம் ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் பாஸ் பண்ணுவோமா? இந்த ரெண்டையும் சேம் அமௌண்ட்னா பிரச்சனையே இல்லையா? ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கூட இருக்கு, அப்ளிகேஷன் அதிகமா வாங்கியிருக்கனா ஐ ஹேவ் டு ரிஜெக்ட் ஆர் செட் ஆஃப். ரிஜெக்ட்டுக்கு ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க் போட்டு முடிச்சிருவோனா? செட் ஆஃப் பண்ண போறேன் அப்படின்னா ஷேர் அப்ளிகேஷன் டெபிட் பண்ணிட்டு டு ஷேர் அலாட்மெண்ட். செகண்ட் கால செட் ஆஃப் பண்ண போறோம்னா டு செகண்ட் கால். தேர்ட் கால செட் ஆஃப் பண்ண போறோம்னா டு தேர்ட் கால். ஆர் ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால், டு ஷேர் செகண்ட் கால், டு ஷேர் தேர்ட் கால்னு எப்படி வேணா என்ட்ரி தள்ளிட்டே போலாம். அப்போ ஷேர் அப்ளிகேஷன் ஸ்டேஜ் முடியும் போது தேர் ஷுட் நாட் பி எனி பேலன்ஸ் இன் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். பக்காவா? பக்காவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல். மூணாவது ரிஜெக்ஷனுக்கு ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க். ஆர் நாலாவது, அதே நாலாவது பாசிபிலிட்டி ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் அலாட்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது. அலாட்மெண்ட்க்கு என்ன? ஃபர்ஸ்ட் பேங்க் என்ட்ரி வராது, டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி.
ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல். அடுத்ததுதான் பேங்க் என்ட்ரி, பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட். வரலனா பேங்க் கால்ஸ் நிறைய டு ஷேர் அலாட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல், ஃபர்ஸ்ட் உள்ள அனுப்பிச்சிடணும், அடுத்ததான் பணம் வாங்கணும். ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல், பேங்க் டு ஃபர்ஸ்ட் கால். வரலனா பேங்க் கால்ஸ் நிறைய டு ஃபர்ஸ்ட் கால். செகண்ட் காலுக்கு செகண்ட் கால் டு ஷேர் கேபிட்டல், பேங்க் டு செகண்ட் கால். வரலனா பேங்க் கால்ஸ் நிறைய டு செகண்ட் கால். ஃபைனல் கால் டு ஷேர் கேபிட்டல். வரலனா பேங்க் முடிஞ்சிச்சா சார். இப்போ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு, இப்ப சொல்றேன். ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் 4 லட்ச ரூபா போட்டு, சாரி பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் 4 லட்ச ரூபா போட்டியா, பீயிங் 2 லட்சம் ஷேருக்கு 2 ரூபாய். ஆனா என்னால 1 லட்சம் ஷேருக்கு 2 ரூபாய் தான் என்னால எடுத்துக்க முடியும். சோ ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் 2 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய். மீதி 2 லட்சம் ரூபாய் அலாட்மெண்ட்ல செட்டப் பண்ணிப்பியா. அப்போ ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் அலாட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணிருவியா. இந்த ஸ்டேஜ்ல there is no balance on ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட், பேலன்ஸ் கிடையாது. கரெக்டா ராஜா? ஃபர்ஸ்ட் போட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மிச்சத்தை வந்து ப்ரோரேட் அலாட்மெண்ட்ல எக்ஸ்ட்ரா காசு வாங்கினதுனால அந்த அமௌண்ட் நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல செட்டப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 2 அலாட்மெண்ட்ல மாத்திட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் கால் ஒரு அப்ளிகேஷன் பண்ணி முடிச்ச அலாட்மெண்ட் வருமா, அலாட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இது வராது, இந்த என்ட்ரி, தட் இஸ் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் பீயிங் 1 lakh ஷேருக்கு 3 ரூபாய் வாங்கிருப்பியா. அப்ப 3 lakh. இப்ப என்ன என்ட்ரி போடுவ, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் 3 lakhs போட்டா ஆன்சர் தப்பு. ஏன் சார் ஆன்சர்னா, இந்த பேங்க்ல 3 lakhs வாங்க மாட்டேன், ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா எவ்வளவு வாங்கி வச்சுட்டேன் 2 lakhs. அப்ப இங்க இடத்துல எவ்வளவு போட்டா போதும் 1 lakh. இந்த ஜர்னல் என்ட்ரி கூட நீ பாஸ் பண்ண கூடாது. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் 1 lakh, 2 lakh, 3 lakh. இந்த ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது சார், இந்த என்ட்ரி போட்டா செட்டப் ஆயிடுதுல, இந்த என்ட்ரி பாஸ் பண்ணாம இந்த என்ட்ரி பாஸ் பண்ணலாமா. இப்படி பாஸ் பண்ணா தப்பு, ஏன்னா ஆல்ரெடி ஒரு அடி அப்ளிகேஷன் டெபிட் பண்ணியாச்சு, திருப்பி அப்ளிகேஷன் டெபிட் பண்ண கூடாது. இந்த என்ட்ரி பாஸ் பண்ணாம இந்த என்ட்ரி பாஸ் பண்ணலாமா, டைரக்டா கரெக்டா தானே இருக்கும். பண்ணக்கூடாது, ஏன்னா அப்ளிகேஷன் ஸ்டேஜ் முடிக்கும் போது அப்ளிகேஷன் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்க கூடாது. சோ இந்த இடத்துல நீ என்ன பண்ணக்கூடாது, பேலன்ஸ் வைக்க கூடாது. அப்ப அந்த இடத்துல செட்டப் பண்ணிடு. ஆல்ரெடி இந்த 3 லட்சம் ரூபாய் எவ்வளவு வாங்கிட்ட, இப்ப நீ எவ்வளவுதான் வாங்குவ, அந்த 1 lakhக்கு மட்டும் தான் நீ என்ட்ரி பாஸ் பண்ணணும். அந்த 1 lakh மட்டும் தான் நீ என்ன பண்ணணும், என்ட்ரி பாஸ் பண்ணணும். நீ 3 lakhsக்கு பாஸ் பண்ணிட கூடாது. 3 lakhsக்கு பாஸ் பண்ணிட சார், 3 lakhsக்கு நான் பாஸ் பண்ணியே ஆவேன் சார். 3 lakhsக்கு நான் அப்ப அதுக்கு எதுனா ஒரு ஐடியா கொடுங்க சார். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் 3 lakh. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல் 2 lakh. இந்த என்ட்ரியை ரிவர்ஸ் பண்ணீங்க, ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு பாஸ் பண்ணுங்க. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் 3 lakhs. எப்பயும் போல என்ட்ரி போட்டுரு. இப்போ இந்த என்ட்ரி தப்பா போட்டல, இந்த இடத்துல அப்படி ரிவர்ஸ் பண்ணு. ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டு ஷேர் கேபிட்டல். இப்ப ஆன்சர் நில் ஆயிடுமா. இதெல்லாம் வந்து இப்படிதான் பாஸ் பண்ணுவோம்னு சொன்னா, ஆனா இப்படி பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஓகே கரெக்ட் தான், ஆன்சர் தப்பு கிடையாது. பட் ஆல்ரெடி 3 லட்சம் ரூபாய் எவ்வளவு வாங்கிட்டேன், அப்ப எவ்வளவுதான் வாங்கணும், புரியுதா ராஜா. இப்படி பண்ணலாமானா இந்த இடத்துலயும் ஒரு சின்ன தப்பு இருக்கு. இப்படி நான் பண்ணல, இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த 2 லட்சம் ரூபாய் வேற யாவனும் கொடுத்துருப்பான், அதை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க நான் செட்டப் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஷேர் ஹோல்டர் வேற, இந்த ஷேர் ஹோல்டர் வேற. ஒரு ஷேர் ஹோல்டர் அவன் நிறைய கொடுத்துருக்கான்னா அவனோட அலாட்மெண்ட்ல தானே செட்டில் பண்ண முடியும். அவனோட அலாட்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா அவனோட ஃபர்ஸ்ட் கால் முடிஞ்சிச்சுன்னா அவனோட செகண்ட் கால். அடுத்தவனோட அலாட்மெண்ட் நான் என்ன பண்ண முடியாது, செட்டப் பண்ண முடியாது. ஆனா இப்ப பண்றது அப்படிதான் இருக்கும். ஆனா இது கரெக்ட், ஏன்னா எல்லாருமே 20 அலாட்டட், எல்லாமே 40 அப்ப ஈக்குவல். ஆனா மாறி இருக்கும் போது இப்ப நம்ம என்ன பண்ண முடியாது. அப்ப இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். அதுல ஒரு சம் மாடல் இருக்கு, உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. 5 ஷேர் ஹோல்டர் இருப்பான், இவன் அப்ளிகேஷன் இவ்வளவு கொடுத்துருக்கான், இவனுக்கு இவ்வளவு அலாட் ஆயிருக்கு, இவ்வளவு கால் பண்ணி பே பண்ணா, அப்ளிகேஷன் பண்ணி பே பண்ணா, இவனுக்கு எப்படி அலாட் பண்ணுவ, இவனோட செட் ஆஃப் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கும் நீ பாஸ் பண்ற மாதிரி ஒரு சம் இருக்கு. நான் போடுறேன் பின்னாடி. நான் சொல்றது புரியுதா. இந்த இடத்துல இந்த ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிடணும். இங்க போடும்போது மிச்ச அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் போடணும். மிச்ச அமௌண்ட்டுக்கு மட்டும்தான். புரியுதா ராஜா என்ன சொல்றேன்.
இந்த இடத்துல எப்படி போடுவ? ரிஜெக்ட் பண்ணாம செட் ஆஃப் பண்ண போறேன், அலாட்மெண்ட்ல கேரி ஃபார்வர்ட் பண்ணி செட் ஆஃப் பண்ணிக்க போறேன் அப்படின்னா நீங்க என்ட்ரி பாஸ் பண்ணிடணும். இந்த என்ட்ரி பாஸ் பண்ணிட்டு திருப்பி நீ 3 lakhs என்ட்ரி பாஸ் பண்ண கூடாது. திருப்பி இந்த இடத்துல ஷேர் அப்ளிகேஷன் 2 lakhs போட்ட கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ஷேர் அப்ளிகேஷன் 2 lakhs டெபிட் பண்ணு. புரியுதா ராஜா என்ன சொல்றேன்? இது ஒரு சின்ன நர்டல், இந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. செட் ஆஃப் பண்ணும்போது இங்க ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டா அடுத்த ஸ்டேஜ்ல நீ என்ன பண்ணக்கூடாது, திருப்பி ஜேர்னல் என்ட்ரி ஃப்ரெஷ்ஷா பாஸ் பண்ணிடக்கூடாது. இப்ப மிச்சத்துக்கு இந்த 3 lakhsல ஆல்ரெடி எவ்வளவு வாங்கிட்ட, 3 lakhs வாங்கணும்னு போட்டிருக்க அலாட்மெண்ட்ல. ஆல்ரெடி எக்ஸ்ட்ராவா அப்ளிகேஷன்ல 2 lakhs வாங்கிட்டா, இங்க செட் ஆஃப் பண்ண போற. அப்ப 3 - 2 இப்ப எவ்வளவுதான் என்ட்ரி பண்ணும்? 1 lakh. இந்த டவுட்டும் இல்லையே? கரெக்டா? கால்ஸ் இன் அட்வான்ஸ், சப்போஸ் அரியர் இல்லாம அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் கால் கேட்டிருக்க, ஷேர் ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல் போட்டிருப்பியா? டு ஷேர் கேபிட்டல் போட்டிருப்பியா? ஃபர்ஸ்ட் கால் டு வந்துச்சுன்னா பணம் வருது, பேங்க் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் வருமா? இங்க 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க, 15 லட்ச ரூபா வந்துருச்சு. அப்ப 15 லட்சம் ரூபாய் போட வந்துருச்சு. டூ ஷேர் ஃபர்ஸ்ட் கால்ல 10 லட்சம் ரூபாய் தான், ஏன்னா பேலன்ஸ் காட்டக்கூடாது. மீதி கால்ஸ் இன் அட்வான்ஸ் 5 லட்சம் ரூபாய். கால்ஸ் இன் அட்வான்ஸ் அண்டர்ஸ்டுடா? புரியுதா? கால்ஸ் இன் அரியர் இருக்குன்னா 10% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணலாம். கால்ஸ் இன் அரியர் இருக்குன்னா கால்ஸ் இன் அட்வான்ஸ்க்கு நம்ம 12% வரை இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம். கால்ஸ் இன் அரியருக்கு 10% வரையும் இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம். ஏன்னா அவன் கொடுக்காம வச்சிருக்கான், நம்ம 10% இன்ட்ரெஸ்ட் கேட்டு வாங்கலாம். கால்ஸ் இன் அட்வான்ஸ்க்கு நம்ம 12% வரையும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம். சார் கால்ஸ் இன் அரியருக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி, சாரி கால்ஸ் இன் அரியரோட இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? கால்ஸ் இன் அரியர்ல இன்ட்ரெஸ்ட் வாங்குவியா கொடுப்பியா? அப்போ டூ இன்ட்ரெஸ்ட் கரெக்டா இன்கமா, மேல ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட். யார் அக்கௌண்ட்? ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட். பேர்ல எந்த ஷேர் ஹோல்டர் கால்ஸ் இன் அரியர் வச்சிருக்கானோ அவனுக்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட். மொத்தமா ஷேர் கேபிட்டல்னு போடக்கூடாது. சோ எந்த ஷேர் ஹோல்டர், ஏ ஷேர் ஹோல்டர்னா ஏ அக்கௌண்ட், பி ஷேர் ஹோல்டர்னா பி ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட். பேங்க் அக்கௌண்ட் டு ஷேர் ஹோல்டர். நீ இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறனா உனக்கு எக்ஸ்பென்ஸா? எக்ஸ்பென்ஸ் ஆல்வேஸ் டெபிட்டா? இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஹோல்டர். எந்த ஷேர் ஹோல்டர் அந்த ஷேர் ஹோல்டர். ஷேர் ஹோல்டர் டு பேங்க். புரியுதா ராஜா? அப்ப இன்ட்ரெஸ்ட் வாங்க போறனா இன்கம் டு இன்ட்ரெஸ்ட். யாருக்கு வாங்க போறா? ஷேர் ஹோல்டர். வாங்கும் போது என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டு ஷேர் ஹோல்டர். இது வாங்குறதுக்கு. கொடுக்க போற எக்ஸ்பென்ஸ் இன்ட்ரெஸ்ட் டு ஷேர் ஹோல்டர். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் டு ஷேர் ஹோல்டர். அடுத்தது எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணா பே பண்ணணும்ல, ஷேர் ஹோல்டர் டு பேங்க். வீடியோ கரெக்டா இருக்கா? என்னாச்சு? ஓகே, ப்ராப்ளம் இல்லைல்ல? கவனி, இது புரியுதா? இப்போ நம்ம பார்க்க போறது இஷ்யூ ஸ்டேஜ்ல. இஷ்யூ ஸ்டேஜ்ல ஷேர் இஷ்யூ பண்றோம்ல, இட் கேன் பி இஷ்யூட் அட் பிரீமியம், இட் கேன் பி இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட். அப்ப இஷ்யூ 10 ரூபாய்க்கு 10 ரூபா வாங்கினா பார், 10 ரூபாய்க்கு 10 ரூபாயே வாங்கினா, 10 ரூபாய்க்கு 15 ரூபா வாங்கினா பிரீமியம். 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது பிரீமியம். ஏன்னா ஷேரோட விலை ஜாஸ்தி வேல்யூ, நான் ஃபேஸ் வேல்யூல கொடுக்குறேன், நீ எக்ஸ்ட்ரா வேல்யூ பணம் எடுத்துட்டு வா. இந்த வேல்யூட வேல்யூ, இதோட வேல்யூ 15 ரூபாய், ஆனா அதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவுதான்? 10 ரூபாய். 5 ரூபா பிரீமியமா கொடு. 5 ரூபாய் என்னவா கொடு? பிரீமியமா கொடு அப்படின்னு சொல்லி நான் என்ன வாங்குவேன்? பிரீமியம் வாங்குவேன். அப்ப பிரீமியம் எங்க வாங்குவோம்னா அலாட்மெண்ட் ஸ்டேஜ்ல வாங்கலாம். எந்த ஸ்டேஜ்ல வாங்கலாம்? அலாட்மெண்ட் ஸ்டேஜ்ல வாங்கலாம். ஃபர்ஸ்ட் கால்ல வாங்கலாம், செகண்ட் கால்ல வாங்கலாம், அப்ளிகேஷன்ல கூட பிரீமியம் வாங்கலாம். எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் என்ன வாங்கலாம். அப்ப இந்த 2 ரூபா 3 ரூபா 5 ரூபான்னு இருக்கு தெரியுமா, பக்கத்துல இன்க்ளூட்ஸ் பிரீமியம் 2 rupees கொடுத்துருப்போம். உனக்கு கொடுத்துருவான் எந்த ஸ்டேஜ்ல பிரீமியம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவான். பிரீமியம்ங்கிறது தனி உண்டியல். பிரீமியம்ங்கிறது என்ன உண்டியல்? தனி உண்டியல். இந்த உண்டியலுக்கும் அப்ளிகேஷன்ல இருந்து காசு போலாம், அலாட்மெண்ட்ல இருந்து காசு போலாம், ஃபர்ஸ்ட் கால்ல இருந்து காசு போலாம், செகண்ட் கால்ல இருந்து காசு போலாம், தேர்ட் கால். ஆனா எல்லா கால்ல இருந்து போகாது. இது 5மே இந்த கால்ல இருந்து இங்க போயிடும். பிரீமியம்ல ஏதோ ஒரு கால்ல தான் இந்த கால்ல இருந்து இங்க போகும். கரெக்டா? இப்ப அலாட்மெண்ட்ல போகுதுன்னு வச்சுக்கோயேன், இங்க இருந்து இங்க போறதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிருப்ப? ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல். இங்க இருந்து இங்க போறதுக்கு என்ன போடுவ? ஷேர் அலாட்மெண்ட் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் போடலாமா? ரெண்டுத்தையும் செட் ஆஃப் பண்ணு, ரெண்டுத்தையும் கம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரியா போடு. ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம். இங்க அலாட்மெண்ட்ல 12 ரூபா வாங்குற, 10 ரூபா ஷேர் கேபிட்டலுக்கு 2 ரூபாய் இங்க, 10 ரூபாய் இங்க போகணும், 2 ரூபாய் இங்க போகணும்.
அப்போ ஷேர் அலாட்மெண்ட்ல 12 ரூபாய், டூ ஷேர் கேபிட்டல் 10 ரூபாய், டூ ஷேர் பிரீமியம். ஆக்சுவலா தனித்தனியா போடணும். ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல், ஷேர் அலாட்மெண்ட் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம். இது ரெண்டும் வேற வேற உண்டியல், ஒரே உண்டியல் கிடையாது. ஷேர் கேபிட்டல் தனி, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் தனி. இப்படி வந்துடும். ரெண்டு உண்டியல் வந்திருக்கா. ஏதோ ஒரு இடத்துல கிரெடிட் ஆகுதுல, அந்த கிரெடிட் ஆகுற உண்டியல் ரெண்டே உண்டியல் தான். ஒன்னு அப்ளிகேஷன் கேபிட்டல், இன்னொன்னா செக்யூரிட்டிஸ் பிரீமியம். பிரீமியம் எந்த அப்ளிகேஷன் ஸ்டேஜ்ல பிரீமியம் சொல்லிட்டானா, ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் ஒரு என்ட்ரி போடு, ஷேர் அப்ளிகேஷன் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ஒரு என்ட்ரி போடு. எடுத்துக்கு தனித்தனியா என்ட்ரி போட்டுட்டு அலாட்மெண்ட்ல பிரீமியம் அப்ப நீ எக்ஸ்ட்ரா காசு எதுல கேட்டு வாங்குற, அலாட்மெண்ட்ல. அப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோயேன், 2 ரூபாய், 3 ரூபாய், 4 ரூபாய், 1 ரூபான்னு இருக்கு. அலாட்மெண்ட்ல 4 ரூபாய் பிரீமியம் வாங்கிட்டான், ஆர் அலாட்மெண்ட்ல 2 ரூபாய் பிரீமியம் வாங்கிட்டான். அப்ப இந்த இடத்துல +2. கரெக்டா? அப்போ எப்பயும் போல அப்ளிகேஷன்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. அலாட்மெண்ட்ல 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கணும். கரெக்டா? அப்ப அலாட்மெண்ட்ல இருந்து 3 ரூபாய் ஷேர் கேபிட்டலுக்கு போகணும், 2 ரூபாய். அப்போ ஷேர் அலாட்மெண்ட் டூ ஷேர் கேபிட்டல் 3 ரூபாய் 3 ரூபாய், ஷேர் அலாட்மெண்ட் டூ செக்யூரிட்டிஸ் பிரீமியம் 2 ரூபாய் 2 ரூபாய். அப்போ 2 ஷேர் அலாட்மெண்ட் டெபிட் ஆகுதா? காம்பவுண்டா டெபிட் பண்ணா மொத்தம் இந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு வாங்குற மாதிரி இருக்கு, 5 ரூபாய். அப்ப ஷேர் அலாட்மெண்ட் 5 ரூபாய் இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர் இஷ்யூ டூ ஷேர் கேபிட்டல் 3 ரூபாய், டூ செக்யூரிட்டிஸ் பிரீமியம் 2 ரூபாய். முடிஞ்சு போச்சு, சிம்பிள். ஃபர்ஸ்ட் கால்ல வாங்கியிருக்கேன் சார். அப்ப ஃபர்ஸ்ட் கால்ல இந்த இடத்துல 2 ரூபாய் ஆட் ஆயிடுமா? ஃபர்ஸ்ட் கால்ல மொத்தம் எவ்வளவு? அப்ப ஷேர் ஃபர்ஸ்ட் கால் 6 ரூபாய். ஆனா 6 ரூபாயும் கேபிட்டலா போல, 4 ரூபாய் தான் கேபிட்டல். அப்ப டூ ஷேர் கேபிட்டல் 4 ரூபாய். 4 ரூபாயா சார்? 4 ரூபாய் இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், 6 ரூபாய் இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். 1 lakh ஷேர்ஸ்னா 6 lakh, 4 lakh. டூ செக்யூரிட்டிஸ் பிரீமியம் 2 lakhs. இது எல்லாமே கம்பல்சரி செக்யூரிட்டி ஷேர் கேபிட்டல் போகும். இது எந்த ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கானோ அந்த ஸ்டேஜ்ல. சார் 2 ரூபாய் பிரீமியம், 1 ரூபாய் பிரீமியம் அலாட்மெண்ட்லயும், 1 ரூபாய் பிரீமியம் ஃபர்ஸ்ட் கால்லையும். கஷ்டமா? இதுதான் கஷ்டம் சொல்லுவாங்க. ஏன்னா உனக்கு புரியாது என்ன என்ட்ரி பண்ணணும். ஒண்ணுமே இல்ல, இங்க 1 ரூபாய், இங்க 1 ரூபாய், அவ்வளவுதானே. அப்ப இந்த இடத்துல என்ன வேணும்? 3 + 1 என்ன? 4, 1 இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போடு. அதே மாதிரி அப்ளிகேஷன்ல 4 + 1 5, 4, 1. இந்த 4 ஷேர் கேபிட்டலுக்கு அனுப்பு, இந்த 1 செக்யூரிட்டிஸ் பிரீமியம், இந்த 3 ஷேர் கேபிட்டலுக்கு அனுப்பு. அப்ப 4 ரூபாய் பிரீமியம் இருக்கு. ஒரு ஸ்டேஜ்னா ஒரு ஸ்டேஜ்லயும் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் போடும். எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஐட்டம், டூ ஷேர் கேபிட்டல் போடுறதுக்கு போல ஷேர் கேபிட்டல். அப்போ இதுக்கு மட்டும் தான் பிரச்சனை வருமே தவிர வாங்குறதுக்கு பிரச்சனை வராது. எப்படி? இது டிரான்ஸ்பர் என்ட்ரி தான். இப்ப இந்த அப்ளிகேஷன் ஸ்டேஜ்ல நான் எவ்வளவு வாங்கணும்? 3 + 1 ஃபர்ஸ்ட் கால் எவ்வளவு வாங்கணும்? 5 ரூபாய் வாங்கணும். இப்ப வாங்குறத 3 ரூபாய் நான் இங்க அனுப்பணும், 1 ரூபாய் இங்க அனுப்பணும். வாங்குறதானே எவ்வளவுதான்? 4 ரூபாய். அப்ப இங்க என்ன போட்டிருப்ப? 4 × 1 lakh சார் 4 லட்சம் ரூபாய் போட்டிருப்பியா? வாங்கும் போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் 4 லட்சம் 4 லட்சம். இந்த இடத்துல பிரீமியமா கேபிட்டலானா நீ கதை சொல்ல தேவையில்ல சார். 4 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபா தான் வந்திருக்குன்னா 3 லட்ச ரூபாய் பேங்க், கால்ஸ் இன் அரியர் 1 லட்சம், டூ ஷேர் அலாட்மெண்ட் 4 லட்சம் ரூபாய். ஏன்னா அலாட்மெண்ட் ஸ்டேஜ் முடியும் போது there should not be any balance in அலாட்மெண்ட் ஆகும். அப்போ அந்த பேமெண்ட் என்ட்ரியில பிரீமியமா டிஸ்க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. பேமெண்ட்டுக்கும் பிரீமியமுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன்கிட்ட நான் 4 ரூபாய் வாங்கணும், அதை நான் 3 ரூபாய் இந்த பக்கம் பாக்கெட்ல வைக்கிறேன், 1 ரூபாய் இந்த பக்கெட்ல பாக்கலாம். ஆனா வாங்குறது எவ்வளவா தான் இருக்கணும். வாங்குறதுக்கு இந்த ஜேர்னல் என்ட்ரி. வாங்கும் போது கொடுக்கலையா? கொடுக்காத கேஷ் நிறைய, கொடுத்தத பேங்க். ஆனா எவ்வளவு வாங்கணும்? 4 லட்சம் ரூபாய். அந்த 4 ரூபாயில 3 ரூபாய் இந்த பாக்கெட், 1 ரூபாய் இந்த பாக்கெட், அவ்வளவுதான். நோ டவுட்டா? ஷேர்ஸ் cannot be issued at discount. ஷேர்ஸ் cannot be issued at discount. சோ நீ அதை பத்தி பார்க்க தேவை இல்லை. as per company act 2013 யாருக்கும் 10 ரூபாய் பேச வரீங்கன்னா 10 ரூபாய்க்கு கீழே ஷேர் கொடுக்க கூடாது. புரியுதா ராஜா? கான்செப்ட் ஓகேவா? எவ்வளவு நான் வீடியோ போயிருக்கு பாரு, 54 minutes. சரி, ஓகே, காட். So I almost covered the first part of this second chapter. Second chapter la issue, application stage, allotment stage, first call, second call, third call. First second call la premium irukkalam, first call la premium irukkalam, third call endha call la premium irukko andha call premium sollitta. Calls in arrears sollitta, calls in advance sollitta, interest on calls in arrears sollitta, interest on calls in advance sollitta. Almost done for enna part? First part of the second chapter. Okay, issue of shares la. Second chapter is for future. Second part of the second chapter is for future. Next video la paakalam, cut panni.